சின்ன சாவி தான், பெரிய கதவை திறந்துரும். ஜஸ்ட் ஒரு 2, 3 நாள் முயற்சி பண்ணி பாருங்க. வயிற லைட்டா வச்சுக்கோங்க தூங்கும் பொழுது. குறைஞ்ச அளவுக்கு கம்மியான உணவோடு, தயவு செஞ்சு இந்த பரோட்டா மாதிரியான ஹெவியான உணவுகளை இரவுல எடுக்காதீங்க. அசைவ உணவுகளை அறவே தவிர்த்து விடுங்கள். லைட்டான ஃபுட். முடிஞ்சா 1 கிலோமீட்டர் நடை. தினந்தோறும் உள்ளூர் கோவில்ல அர்த்தஜாம பூஜைக்கு போயிட்டு வர்றதுன்ற பழக்கம் வச்சுக்கோங்கய்யா. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதீங்க. தினந்தோறும் ராத்திரி அர்த்தஜாம பூஜைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறது. காலையில திருப்பள்ளி எழுச்சிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணி வந்துடுறது. உங்க வாழ்க்கையே மலர்ந்துரும். நான் பார்த்திருக்கேங்க. திருவண்ணாமலையில என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே சில எக்ஸம்ஷனா 1, 2